மீசா டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். திடீரென அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தனது சட்ட ஆலோசகர்களை கூப்பிட்டு ஒரு மந்திர ஆலோசனையை நடத்தியதாக சர்வதேச செய்திகள் சொல்லுது. அமெரிக்க ராணுவ வீரர்கள் பத்திரமா வீடு செல்வதா இல்ல நரகத்துக்கு செல்வதா என்பதை தீர்மானிக்கும் நாள் நாளைய தினம் என்று ஈரான் எச்சரிக்கை விட்டிருக்கு. 20 நாடுகள் இணைந்து இஸ்ரேலை மிரட்டிய சம்பவம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. சிச்சுவேஷன் அறைக்குள்ள திடீரென அமெரிக்காவுடைய ஜனாதிபதி தனது சட்ட ஆலோசகர்களை கூப்பிட்டு ஒரு மந்திர ஆலோசனையை நடத்தியதாக சர்வதேச செய்திகள் சொல்லுது. இந்த மந்திர ஆலோசனையில பேசப்பட்ட விஷயங்கள் என்ன, ஆலோசிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன, இவருக்கு என்ன ஆலோசனை வழங்கினாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது மிக பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கு. நாளைய தினம் ஜெனிவால ஒமானுடைய தூதரக ஆலயத்துல இடம்பெறுகின்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தை தான் அறுதியும் இறுதியுமானது. இதுக்கு மேல ஈரானுக்கு காலக்கெடு கொடுக்க வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. ஆரோக்கியமான ஒரு தீர்வுக்கு வந்துட்டால், உடன்பாட்டுக்கு வந்துட்டால், உடன்படிக்கைக்கு வந்துட்டால் ஆரோக்கியமானது. இல்லண்டா உலகில மிக மோசமான ஒரு நாளை ஈரானியர்கள் சந்திக்க வேண்டி வரும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் டொனால்ட் ட்ரம்ப் விட்டு இருக்கிறாரு. இவருக்கு என்ன சட்ட ஆலோசனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு பறந்துபட்ட ஒரு யுத்தத்துக்கு போக தேவையில்லை. ராஜதந்திர வழியில ஒரு தீர்வை எட்டுவோம். முடியாத பட்சத்துல குறுகிய அளவுல மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு யுத்தத்துக்கு போகலாம் அப்படின்னு ஒரு விஷயமும், ஆயத்துல்லா அலி காமினியுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக அல்லது அவரையே மாற்றி அமைப்பதற்கான ஒரு பறந்துபட்ட யுத்தத்தை இந்த வருடத்துல இறுதியில செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மிக முக்கியமான 2 ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறாங்க. அதுல அணு ஆயுத உலைகளை இலக்கு வைக்கிறது, ஏவுகணை உற்பத்தி தளங்கள், ஏவுகணை தளங்கள், ஏவுதளங்கள் அப்படின்ற இலக்குகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது, ஈரானுடைய பலமாக கருதப்படுகின்ற புரட்சிகர காவல் படையினுடைய தலைமை காரியாங்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படின்ற விடயங்களை ஆலோசனைகளா வழங்கியிருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஒன்று தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கான ஒரு தாக்குதல் நடத்துவதாக இருந்தா அது பறந்துபட்ட ஒரு தாக்குதலாக இருக்கணும். வான்வழி மார்க்கமாக மட்டும்தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஆலோசனையும் சொல்லியிருக்கிறாங்க. இத்தனை விடயங்களையும் கேட்டுக்கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் ஈரான் ஆரோக்கியமான உடன்பாட்டுக்கு வர இல்லைண்டா நிச்சயமாக உலகத்துல மிக மோசமான ஒரு நாளை ஈரான் கண்டுகொள்ளும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இவர்களுடைய ஆலோசனைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முடிவுல இப்போது டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதாக சொல்லப்படுது. எனவே பறந்துபட்ட யுத்தம் அப்படின்றது இந்த ஆண்டுடைய இறுதியில் நடப்பதாகவும், அதே போல ஒரு விரைவான ஒரு தாக்குதலை நாளைய தினம் அது தீர்மானிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. குறைந்த அளவிலான யுரேனியம் செறிவூட்டலை அவங்க செய்து கொள்ளட்டும் அப்படின்னு ஒரு விஷயமும், அது மருத்துவ தேவைகளுக்காக மட்டும் பயன்படுத்துகின்ற அளவுக்கு அவர்கள் குறைத்து கொள்ளட்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் அதுல ஆலோசிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இப்போது இருக்கின்ற 60% அளவிலிருந்து 3.6% வரைக்கும் குறைத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல டொனால்ட் ட்ரம்ப் உடன்பாடு கண்டதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையில் பெண்டகனுடைய ஒரு செய்தியும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக விழுந்திருக்கு. ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா தொடுக்கின்ற நீண்ட யுத்தம் குறித்து பெண்டகன் ரொம்ப கவலை அடைகிறது அப்படின்னு ஒரு விஷயம். கவலை அடைகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கு உடன்பாடு கிடையாது, இது தேவையில்லை, இதை முடிச்சுக்குவோம், நிறுத்திக்கொள்ளும் என்ற ஒரு பாங்குல தான் அந்த கவலை வெளியிடப்பட்டிருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீண்ட யுத்தத்தின் போது இராணுவ இழப்புகள், ஆயுதங்களுடைய கையிருப்பு, அவைகளுக்கான இழப்புகள் அதிகமாகலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டிதான் அந்த கவலையை பெண்டகன் தெரிவிச்சிருக்குது. அதுக்கு மேல இவர்களுடைய இணைந்த கூட்டுப்படையினுடைய படைத்தளபதி ஜெனரல் டான் கொயின் தெரிவித்த கருத்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈரானுடைய நீண்ட நாள் யுத்தத்திற்கு தான் விருப்பமில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும், தனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்ற ஒரு விஷயத்தையும் அறிக்கையாக வெளியிட்ட செய்தி குறித்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த இந்த அறிக்கையும் தவறுதலாக வெளியிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, யுத்தம் குறித்து தீர்மானத்தை எடுக்கிறது நான் தான், எதற்காக நீங்க கவலைப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னதோட என்னோட பேசும்போது அவர் சொன்னாரு, ஈரானோட நான் ஒரு யுத்தம் மூழ்கும் பட்சத்துல எளிதான வெற்றியை எமது ராணுவம் அடையும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா எதற்காக அவர் கவலை அடையணும், இதுல அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு ஏன் சொல்லணும், இது தவறுதலாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி முழு பூசணிக்காக சோத்துக்குள்ள மறைக்கிற கதையாகத்தான் இவருடைய செய்தி இப்போது ஊடகங்கள்ல பேசப்படுது. என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தம் தாமதமாகுவதற்கான காரணமே பல்வேறு தரப்பினருடைய இழுபறியும், பல்வேறு சர்வதேச நாடுகள் இதன் மீது அதிருப்தி கொண்டிருப்பதனால்தான் இப்போது அடிக்கிறதா இல்லையா, விடுறதா பிடிக்கிறதா
புலிவால பிடிச்ச கதை தான் டொனால்ட் ட்ரம்புடைய கதை அப்படின்னு தெரியுது. பொறுத்து பார்க்கலாம் இவங்க எவ்வகையான முடிவை வியாழக்கிழமை எடுக்க போறாங்க. அவங்க கொடுத்த காலக்கெடு எல்லாம் முடியுது. ஆனா அடிக்கிற மாதிரி தெரியல, அடங்குற மாதிரியும் ஈரான் தெரியல. இந்த தாக்குதல் குறித்தும் பேச்சுவார்த்தை குறித்தும் ஈரான் தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவரும் வெளிநாட்டு கொள்கைகள் குழுக்களுடைய தலைவருமான பாராளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரிவாயி சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைய தினம் வியாழக்கிழமை அமெரிக்கர்களுடைய இராணுவத்தினுடைய வாழ்வா சாவா என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற அவர்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு நாளாக இருக்கும். ஒன்று ஆரோக்கியமாக பத்திரமாக நாடு செல்வதா அல்லது நரகத்துக்கு போவதா அப்படின்னு ஒரு விஷயத்தை அந்த தினம் தீர்மானிக்கும். நிச்சயமாக போர் என்று வந்துவிட்டால் சளைக்காமல் அதுக்கான தாக்குதலையும் பதிலடியும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை ஊடகங்களுக்கு சொல்லி இருந்த ஒரு விஷயம் இந்த யுத்தத்தினுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை படம் பிடிச்சு காட்டுவதாகத்தான் இப்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. ரஷ்யா நாட்டினுடைய ஒரு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அந்த செய்தியினுடைய ஆசிரியர் அலெக்சாண்டர் திமோக்கின் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அனைத்து அமெரிக்காவுடைய இராணுவ தயார் நிலைகளும் இறுதி கட்டத்தை வந்தடைஞ்சாச்சு. அடுத்த கணம் யுத்தம் என்ற ஒரு சூழ்நிலை தான் இப்போது இருக்குது. அது மட்டுமல்ல, பெல்கேரியாவில் இருக்கின்ற சோபியா என்று சொல்லப்படுகின்ற விமான தளம் இப்போது 2-3 தினங்களாக மூடப்பட்டிருக்குது. அதுலதான் அமெரிக்காவுடைய விமானங்களுக்கு தேவையான எரிபொருள்களை நிரப்புகின்ற பணி அவங்க செய்து வந்தாங்க. இப்போது அது திடீரென மூடப்பட்டதுக்கான காரணமே அமெரிக்கா ஒரு யுத்தத்துக்கு தயாராகியாச்சு. ஈரான் பதில் தாக்குதலை அமெரிக்காவுடைய இலக்குகள் மீது தாக்கும் என்பதனால்தான் அதை இப்போதைக்கு மூடி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஈரான் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை போட்டு இருக்கிறாரு. அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேச்சுவார்த்தை என்ற பேர்ல அமெரிக்காவுக்கு இராணுவங்களை தயார் செய்து கொள்வதற்கான ஒரு அவகாசத்தை பேச்சுவார்த்தை என்ற பேர்ல ஈரானுடைய பொன்னான நேரங்களை கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயமும், ஈரான் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு ஒரு பட்டியலை போட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதுகாப்புக்கான பதில் தாக்குதல் இல்லாது பரந்துபட்ட தாக்குதலுக்கும் விரைந்த ஒரு போருக்கும் ஈரான் தயாராகணும். நிலைகுலையும் விதத்துல அமெரிக்காவுடைய பாதுகாப்பு சிஸ்டங்கள் மீது தாக்குதல் நடத்தணும். அது மட்டும் அல்லாம அமெரிக்காவுடைய பிராந்தியத்தில் இருந்த இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தி இவர்கள் நிலைகுலைய செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் ஆலோசனையாக சொல்லி இருந்தாரு. அடுத்ததாக ஹர்முஸ் நீரிணையை உடனடியாக மூடணும். ஒரு எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்துவதன் மூலமாக அமெரிக்காவுடைய இராணுவ செலவை ஏற்ற முடியும். இப்படி பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பதன் மூலம் இந்த யுத்தத்துல ஈரான் வெற்றி கொள்ள முடியும். அமெரிக்காவுடைய அட்டகாசங்களுக்கும் அடாவடித்தனங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய ஆலோசனையாக வழங்கியிருந்தாரு. இதுக்கிடையில கோமால இருந்த அரபு நாடுகள் எல்லாம் இணைந்து கிட்டத்தட்ட 20 அரபு நாடுகளும் ஐரோப்பா நாடுகளுமாக இணைந்து இப்போது இஸ்ரேலுக்கு அறிக்கையினூடாக ஒரு மிரட்டலை விட்டிருக்கிறாங்க. அந்த மிரட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள் அது சார்ந்த கொள்கைகளை உடனடியாக விலக்கி கொள்ளணும், வாபஸ் பெறணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை குறிப்பிட்டும், பலஸ்தீன நிலங்கள்ல எந்த ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடாது என்றும், பலஸ்தீனர்களுக்கு எதிராக வன்முறைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும், உடனடியாக இந்த பகுதியில் இருக்கின்ற இராணுவங்கள் தம்மை விலக்கி கொள்ளணும், வாபஸ் பெறணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த கண்டன அறிக்கையில மேலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1967ஆம் ஆண்டு எட்டப்பட்ட உடன்படிக்கைக்கு ஏற்ப கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட ஒரு சுதந்திர பலஸ்தீன் உருவாவதுதான் பிராந்தியத்தில ஒரு அமைதி உருவாக்குவதற்கான வழியாக அமையும் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு அந்த அறிக்கையை இஸ்ரேலுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த கண்டன அறிக்கையில பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும், இதை நீங்க செய்யலைன்னா நாங்க இப்படி செய்வோம் அப்படின்ற எந்த ஒரு எச்சரிக்கையும் அதுல கிடையாது. வழமை போல ஒரு அறிக்கை தான் விட்டு இருக்கிறாங்க. நீங்க செய்யறதை செய்யுங்க, எங்கட பங்குக்கு நாங்க செய்யறத செஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அறிக்கை இருக்கிறத பார்க்க முடியுது. இத்தனை நாட்கள் மௌனமாக இருந்த இந்த நாடுகள் இப்போதைக்கு எதற்காக உடனடியாக கண்டன அறிக்கையை வெளியிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான காரணமாக அமைந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய இஸ்ரேலுக்கான தூதுவர் மைக்கேல் ஹக்காபி 2 தினங்களுக்கு முன்னால ஒரு பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அந்த குண்டனுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இதுவரைக்கும் தூங்கினது போதுண்டா சாமி, எழுமுங்கடா, அறிக்கை தயாரிங்கடா, கைச்சாத்து எடுங்கடா, என்னென்ன விஷயங்கள் எழுதுறத பரிசீலனை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையை எழுதி கைச்சாத்துட்டு இப்போது இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இந்த ஹக்காபி போட்ட குண்டு என்ன அப்படின்றது பற்றி இறுதியாக ஒரு காணொளி நாங்கள்
பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியான அந்த குண்டு, எப்படியா அதனுடைய விபரீதங்கள் என்ன வகையான விஷயங்களை அவர் பேசினாரு, எந்த ஊடகத்துக்கு அவர் கருத்து சொன்னாரு, என்னென்ன விஷயங்களை சொன்னாரு அப்படின்னு விஷயங்களை விரிவாக பேசியிருக்கிறோம். முதல் கமெண்ட்ல அதனுடைய லிங்க போடுறோம், தேவைப்பட்டாங்க அதையும் பார்த்துக் கொள்ளலாம். என்னதான் இருந்தாலும் இந்த கட்டத்திலாவது இந்த நாடுகள் கண் விழித்து நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது, மத்திய கிழக்கு நாடுகள்ல என்னதான் நடக்குது, இஸ்ரேலுடைய எதிர்கால திட்டங்கள் என்னதான், அதுக்கு வாக்கியம் பாடுகின்ற அமெரிக்காவுடைய சித்தாந்தங்கள் என்னதான், அவர்களுடைய கொள்கைகள் என்னதான் என்ற விஷயங்களை இப்போது அவர் சிந்தித்து செயலாற்ற துணிந்தது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைய தினம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அது ஒரு ஆரோக்கியமான ஒரு உடன்பாட்டுக்கு செல்லுமா, ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்து தான் ஒரு தாதா என்பதை மீண்டும் நிரூபிக்குமா என்ற ஒரு விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாகட்டும், சமாதானம் நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.